இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோவிந்த் சிங் டியோவின் தீபாவளி உபசரிப்பில் பிரதமர். தீபாவளியை முன்னிட்டு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோவின் இல்லத்திற்கு வருகை புரிந்தார். பல்லின மக்கள் மத்தியில் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டாடுவதே இந்த வருகையின் நோக்கமாகும் என்று தமது முகநூல் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் மற்றும் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி உட்பட சில மூத்த தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்நாளில் இந்தியர்கள் அனைவரும் அன்புக்குரிய குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாட டத்தோஸ்ரீ அன்வார் தமது வாழ்த்துக்களையும் பதிவிட்டுள்ளார். முன்னதாக ஒற்றுமையை விதைப்பது, உதவிகள் தேவைப்படுபவர்களை அரவணைப்பது, நாட்டின் பலமாக இருக்கும் ஒருமைப்பாட்டு உணர்வை வலுப்படுத்துவது ஆகியவற்றுக்கு இந்நாளை கொண்டாடும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் தெரிவித்திருந்தார். பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு நாடாக ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலின் உணர்வை எப்போதும் வளர்த்து வலுப்படுத்த வேண்டும் என்றார் அவர். ஆலயங்களுக்கு சென்று இறையருள் பெற்று தீப திருநாளை வரவேற்ற இந்தியர்கள். இருளை நீக்கும் தீபங்கள் எரிய, இனிமையான பலகாரம் பகிர்ந்திட, இதயத்தில் அன்பின் விளக்கேற்றி இல்லங்கள் தோறும் மகிழ்ச்சியை வரவேற்கும் மங்கள நாள் தீப திருநாள். தீபாவளி என்பது இருளை அகற்றிய ஒளியின் வெற்றி மட்டும் அல்ல, மாறாக நம்முள் இருளாய் இருக்கும் தீயனவற்றை அகற்றி ஒளியாய் நல்லனவற்றை விதைக்கும் திருநாளாகவும் அமைகிறது. இத்தகைய சிறப்பம்சம் கொண்ட இத்திருநாளை நாட்டில் உள்ள இந்தியர்கள் ஆலயங்களுக்கு சென்று இறையருள் பெற்று தொடங்கியுள்ளனர். அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு புத்தாடைகள் அணிந்து காலை பூஜை நேரத்தில் ஆலயத்திற்கு செல்வது இந்நாளின் சிறப்பாகும். அச்சிறந்த தருணத்தை பொதுமக்கள் பத்துமலை ஆலயத்தில் கழித்ததை பத்துமலை திருத்தலத்தில் காண முடிந்தது. அதிகாலை 5 மணிக்கு தேவஸ்தானம் திறக்கப்பட்டதிலிருந்தே திரளான மக்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு இறையருளுடன் நாளை சிறப்பாக தொடங்கினர். அவர்களில் சிலர் இவ்வாண்டு தீபாவளி கொண்டாட்டம் மற்றும் அன்றைய தினத்திற்கான ஏற்பாடுகளை பற்றியும் பகிர்ந்து கொண்டனர். பிலிப்பைன்ஸிலும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியது. பிலிப்பைன்ஸிலும் தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. அந்நாட்டில் பச்சை நகரில் இந்திய சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்நாளை கொண்டாடி வருகின்றனர். இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் விளக்குகளை ஏற்றியும் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் குதூகலமாக தீபாவளி பண்டிகையை வரவேற்றனர். அதோடு கடை வீதிகளில் தீபாவளி விற்பனை சூடு பிடித்த வேளையில் இனிப்பு பலகாரங்கள், வான வேடிக்கைகளுடன் இந்நாளை அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் நீண்டகால நட்பு தொடரும் நிலையில் இந்த 75வது தீபாவளி கொண்டாட்டம் என்று பங்கேற்பாளர்களில் ஒருவர் தெரிவித்தார். கணிசமான புலம்பெயர்ந்த இந்தியர்கள் வசிக்கும் பிலிப்பைன்ஸில் 1,50,000 இந்திய வம்சாவளியினர் உள்ளனர். நாடு முழுவதும் விமரிசையான தீபாவளி கொண்டாட்டம். நாடு முழுவதும் உள்ள இந்துக்கள் நேற்று தீபாவளி பண்டிகையை விமரிசையாக கொண்டாடினர். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் உள்ள பழமையான கோவிலான ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி கோவிலில் காலை 7 மணி தொடங்கி தீபாவளி சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி என்பதால் கோவிலுக்கு சுமார் 5,000 பேர் வரை வருகை புரியலாம் என்று அதன் தலைவர் ஆர் பரமேஸ்வரன் தெரிவித்தார். சபா கோத்தகினபாலுவில் உள்ள ஸ்ரீ பசுபதிநாத் ஆலயத்திலும் சுமார் 1000 பேர் தீபாவளி வழிபாட்டில் கலந்து கொண்டனர். சபாவில் இந்திய சமூகம் சிறுபான்மையினராக இருந்தாலும் பல்வேறு இன மக்கள் வருகையால் தீபாவளி பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்படுவதாக ஆலய தலைவர் டாக்டர் கே மாதவன் தெரிவித்தார். ஜொஹர் பாருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராஜமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் தீபாவளி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. காலை 6 மணி தொடங்கிய பக்தர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்ட நிலையில் சுமார் 3,000 பக்தர்கள் தேவஸ்தானத்திற்கு வருகை புரிந்தனர். வண்ணமயமான பாரம்பரிய உடைகளை அணிந்திருந்த பக்தர்கள் லட்டு போன்ற இனிப்பு பலகாரங்களை பகிர்ந்து கொண்டனர். கத்தியால் குத்தப்பட்ட மாணவியின் உடல் தகனம். கடந்த வாரம் பெட்டலிங்ஜெயாவில் உள்ள ஒரு பள்ளியில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்த மாணவியின் உடல் நேற்று ஸ்லாங்கோ ஷா அலாம் செக்ஷன் 21 உள்ள நிர்வாணா மெமோரியல் பார்க்கில் தகனம் செய்யப்பட்டது. நிர்வாணா சென்டன் கேஎல்லிருந்து அம்மாணவியின் உடலை சுமந்து வந்த வாகனம் நண்பகல் மணி 12:20 அளவில் நிர்வாணா மெமோரியல் பார்க்கில் நுழைந்தது.
சுமார் 20 நிமிடங்களுக்கு நடைபெற்ற சடங்குகளில் தாய், தந்தை, 19 வயதுடைய அக்கா உட்பட குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் சுமார் 100 பேர் கலந்து கொண்டு மாணவியின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். அக்டோபர் 14ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவம் ஒன்றில் பெட்டலிங் ஜெயாவில் உள்ள பள்ளியில் 16ஆம் வயது மாணவி ஒருவர் நெஞ்சு மற்றும் கழுத்து பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டு இறந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்த வேளையில் அவரை கத்தியில் குத்தியதாக நம்பப்படும் அதே பள்ளியை சேர்ந்த 14 வயது மாணவன் ஒருவன் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். தீபாவளி பரிசு அளித்த மான்செஸ்டர் யுனைடெட். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிக்கான ஆட்டத்தில் லிவர்பூலை அதன் சொந்த அரங்கில் 2-1 என்ற கோல்களில் வீழ்த்தி மான்செஸ்டர் யுனைடெட் தனது ரசிகர்களுக்கு தீபாவளி பரிசு அளித்துள்ளது. ஆட்டம் தொடங்கிய 2வது நிமிடத்திலேயே மான்செஸ்டர் யுனைடெட் முதல் கோலை அடித்து லிவர்பூல் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. முதல் பாதி ஆட்டம் மான்செஸ்டருக்கு சாதகமாக அமைய 2வது பாதி ஆட்டம் விறுவிறுப்பாக தொடங்கியது. இரு அணிகளுமே கோல் வேட்டையில் ஈடுபட்ட வேளையில் லிவர்பூல் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தை சமப்படுத்தினார். வெற்றி கோலுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் மான்செஸ்டர் தனது அணிக்கான வெற்றி கோலை அடித்து ஆட்டத்தை முடித்து வைத்தார். இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்டாலும் புள்ளி பட்டியலில் 15 புள்ளிகளுடன் லிவர்பூல் 4வது இடத்திலும் 13 புள்ளிகளுடன் மான்செஸ்டர் 9வது இடத்திலும் உள்ளனர். ஓப்லாண்ட்ஸ் சோதனை நடவடிக்கை 968 சம்மன்களை வெளியிட்ட ஜொகூர் போலீஸ். தீபாவளி பெருநாளை முன்னிட்டு மாலை தொடங்கிய ஓப்லாண்ட்ஸர் சோதனை நடவடிக்கையில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 968 சம்மன்களை ஜொகூர் போலீஸ் வெளியிட்டது. அதில் ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்துதல், ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, வாகனங்களின் தன்மையை மாற்றி அமைத்தல் ஆகிய குற்றங்களும் அடங்கும் என்று ஜொகூர் போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அர்சாட் தெரிவித்தார். 2244 மோட்டார் சைக்கிள் மற்றும் 2181 கார்கள் என மொத்தம் 5000 வாகனங்கள் இந்நடவடிக்கையில் பரிசோதிக்கப்பட்டன. கைது நடவடிக்கையை பொறுத்தமட்டில் போக்குவரத்து குற்றங்களுக்காக 15 பேரும், போதைப்பொருள் குற்றங்களுக்காக 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜொகூர் முழுவதும் மொத்தம் 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மணி 12 மணி வரையிலான புள்ளி விவரங்கள் இதுதான் என்றார் அவர். அதேவேளையில் தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17 முதல் புதன்கிழமை வரை குறிப்பிட்ட வியூக இடங்களை கண்காணிக்க ஓப்லாண்ட்ஸர் உள்ளிட்ட பல்வேறு சோதனை நடவடிக்கைகளுக்கு 1238 போலீஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்களும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். மாணவியை கொலை செய்த மாணவனின் தடுப்பு காவல் உத்தரவை நீட்டிக்க விண்ணப்பம். மாணவியை குத்தியே கொலை செய்த 14 வயது மாணவனின் தடுப்பு காவல் உத்தரவை பெட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகம் நீட்டிக்க விண்ணப்பிக்க உள்ளது. அம்மாணவனின் தடுப்பு காவல் காலம் நாளையுடன் முடிவடைவதால் அவருக்கு எதிராக பெட்டலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தடுப்பு காவலுக்கான விண்ணப்பம் செய்யப்படும் என்று பெட்டலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷம்சுடின் மமாட் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக விசாரணை ஆவணங்கள் வரும் புதன்கிழமை முதல் முறையாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞரிடம் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இதுவரை 148 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அம்மாணவனை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்க கடந்த புதன்கிழமை மேஜிஸ்ட்ரேட் ஷாரில் அனுவான் அகமத் முஸ்தபா உத்தரவு பிறப்பித்தார். கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி 4ஆம் படிவ மாணவியை அம்மாணவன் கத்தியால் குத்தியதால் பாதிக்கப்பட்ட மாணவி பள்ளியிலேயே உயிரிழந்தார். வாகனத்தின் மீது மரம் விழுந்ததில் ஓட்டுநர் பலி. நேற்று மாலை உலுஸ்லாங்கோட் ஜாலான் பத்தங்காலியில் வாகனத்தின் மீது மரம் ஒன்று விழுந்ததில் ஓட்டுநர் ஒருவர் பலியானார். இச்சம்பவம் குறித்து பிற்பகல் மணி 2:14க்கு தீயணைப்பு படைக்கு அவசர அழைப்பு கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்றடைந்த போது மரம் ஒன்று டொயோட்டா ஹிலக்ஸ் ரக கார் மீது விழுந்திருப்பது தெரிய வந்ததாக ஸ்லாங்கூர் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இச்சம்பவத்தில் அவர் உயிரிழந்திருப்பதாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்டவரை வெளியேற்ற கொலகுபாரோ தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் தீயணைப்பு வாகனத்துடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர்.